நீங்க ஓப்போ, விவோ, ரியல்மி, ரெட்மி, சாம்சங் மற்றும் நோக்கியா எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலும் மொபைலை அப்டேட் பண்றது எப்படி அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எந்த மொபைலா இருந்தாலும் சரி, உங்க மொபைல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போய்க்கங்க. இப்ப இருக்கிற விவோ, ஓப்போ, ரியல்மி, ரெட்மி மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. சாம்சங் மொபைல் இல்ல ஒரு சில மொபைல்ல பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ் கீழே சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாத மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் டிவைஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி வி அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு இதை நீங்கள் அப்டேட் பண்ணனால உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் வந்து 14 15 அப்டேட் பண்ணனால இதிலே கொடுத்துருக்காங்க. எஃபர்ட்லெஸ்லி ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ வித் கலர் ஓஎஸ் 15 கொடுத்துருக்காங்க. நியூ லுக் மேட் ஜஸ்ட் ஃபார் யூ கொடுத்துருக்காங்க. லூமினஸ் ரெண்டரிங் எஃபெக்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸ் தீம்ஸ் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் டிலைட் இன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆட் ஆகும். அடுத்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அண்ட் ஸ்பிளிட் வியூ வந்து ஆட் ஆகும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் குயிக் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஷேர்ஸு, பேட்டரி அண்ட் சார்ஜிங்கு, மோர் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்து இந்த 14 15 சாஃப்ட்வேர் அப்டேட்னால உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஜிபி வந்து டேட்டா எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போய்ட்டு உங்களை சாஃப்ட்வேர் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.